Every one of us in the place that we have been planted, அது வீடாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், அங்க கர்த்தர் கொடுத்திருக்கிற பல்வேறு காரியங்களை சரி வர மேனேஜ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணுகிற அளவிற்கு கர்த்தர் நமக்கு தாளந்துகளையும் நேரங்களையும் மனிதர்களையும் வசனங்களையும் கொடுத்திருக்கிறார். உலகத்தின் மனிதர்கள் செட் பண்ணுகிற கோல்ஸும் சரி, நானே எனக்கு செட் பண்ணிக்கிற கோல்ஸும் சரி, உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கிறது இல்லை. உண்மையான சந்தோஷம் என் தேவனுடைய சந்தோஷம். கர்த்தர் நம்மளை பல விஷயங்களுக்கு மேனேஜராக வச்சிருக்கிறாரு. எஸ், of course he wants us to manage our words, he wants us to manage our space. நம்மளுடைய வார்த்தைகளை மேனேஜ் பண்ண சொல்லி கொடுக்கிறாரு, நம்மளுடைய இடங்களை மேனேஜ் பண்ண சொல்லி கொடுக்கிறாரு, நம்முடைய சமாதானங்களை மேனேஜ் பண்ணவும் சொல்லி தராரு. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட புயல்கள் அடித்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட அக்யூசேஷன்ஸ் உங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தாலும், I just want to tell you something. Jesus can bring peace into any situation. உங்க வீட்டில் சமாதானம் இன்னைக்கு இல்லைன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய ஜெப நேரத்தை சரி செய்யுங்க. மேனேஜர் என்ற இந்த சீரீஸ், when I started this series, மேனேஜர் என்று சொல்லி ஆரம்பிக்கும் பொழுது நிறைய பேர் அந்த டைட்டில் ரிலீஸ் பண்ண பிறகு, தீம் ரிலீஸ் பண்ண பிறகு என்னிடத்துல பேசினாங்க, இந்த மேனேஜர் பற்றி என்ன பேச போறீங்க, திஸ் ஸோ யூனிக், புதுசாக இருக்குது, என்ன பேச போறீங்க என்று சொல்லி கேட்டாங்க. அதில் ஒரு சகோதரன் இப்படி சொன்னதை நான் நினைவு கூறுகிறேன். ஐ கேன் recollect one of the conversations that I had with one brother. ஸோ இந்த சகோதரன் என்ன சொன்னார்னா, ஆனால் எனக்கு இப்போ பெரிய பிரச்சனை இருக்குது, கையில் சுத்தமாக காசே இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது, ஐ ஜஸ்ட் ஹவ் லிட்டில், கொஞ்சம் தான் இருக்குது, இந்த லிட்டில் மணியை வச்சுட்டு எனக்கு என்ன செய்யறதே தெரியல, என் தேவைகளை அது சந்திக்க மாட்டேங்குது. ஐம் ஸ்ட்ரகிளிங் டு மீட் ends with this little money that I have. என்ன பண்ணுறதுன்னு தெரியல அண்ணா, நீங்கள் ஏதாவது சொல்லி தருவீங்களா அண்ணா? இந்த காசை இன்னும் அதிகமாக்குறதுக்கு ஏதாவது சொல்லி தருவீங்களா? இந்த கொஞ்சமாக இருக்கே அது இன்னும் நிறைய மாறுறதுக்கு, ஓவர்ஃப்ளோ ஆகிறதுக்கு ஏதாவது சொல்லி தருவீங்களா இந்த சீரீஸில் என்று சொல்லி அவன் என்னை கேட்டான். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னப்பா, ஏசப்பா நமக்கு அவ்வளோ பொக்கிஷங்களை, ட்ரெஷர்ஸை இந்த பைபிளில் வைத்திருக்கிறாரு. You know, this Bible is so precious. It's called all the treasures, all the answers. நமக்கு தேவையான எல்லா பதில்களும் பொக்கிஷங்களும் இந்த பைபிள் இருக்கிறது. இதை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இதை கொடுத்துட்டு இதை எப்படி படிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு பல விதத்தில் சொல்லி கொடுக்கிறவரா இருக்கிறாரு. through various transactions, interactions, trainings, கர்த்தர் இதுக்கு நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். சபை மூலமா, போதகர்கள் மூலமா எப்படி இந்த பைபிளை படிக்கணும், பைபிள் பொக்கிஷங்களை நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். நம்மளுடைய தனிப்பட்ட நேரங்களையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். மிக முக்கியமாக அவர் சொன்னதை போல நாம் அனாதியாக இல்லாதபடிக்கு, நம் ஆர்ஃபன்ஸாக இல்லாதபடிக்கு தேற்றரவாளரை, the Holy Spirit நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் நமக்கு இந்த வசனங்களை ஞாபகப்படுத்தி அதை சரி வர பின்பற்றுகிற தைரியத்தை, உற்சாகத்தை, டைரக்ஷனை கொடுக்கிறவரா இருக்கிறார். Every one of us in the place that we have been planted, நம்ம நாட்டப்பட்டிருக்கிற இடங்களில், அது வீடாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், சொசைட்டியாக இருக்கட்டும், அங்க கர்த்தர் கொடுத்திருக்கிற பல்வேறு காரியங்களை சரி வர மேனேஜ் பண்ணி அதை மல்டிப்ளை பண்ணுகிற அளவிற்கு கர்த்தர் நமக்கு தாளந்துகளையும் நேரங்களையும் மனிதர்களையும் வசனங்களையும் கொடுத்திருக்கிறார். அதை சரியாக புரிந்து கொள்ள பயன்படுத்த அவருடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஸோ none of us can say, யாருமே சொல்ல முடியாது எனக்கு எதுவுமே இல்லை, அவர் எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு என்று சொல்லி. இந்த சீரீஸின் மூலமாக இருக்கிற கொஞ்சத்தை எப்படி அதிகமாக்குறது என்பது மட்டும் நோக்கம் கிடையாது. அந்த இருக்கிற கொஞ்சங்களை, நம் கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியங்களை, நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற அந்த சிறு காரியம் என்று சொல்லி நினைக்கிற காரியமாக இருக்கட்டும். என்னோட ஃபேமிலி, ஓ வாட் அ மெஸ், என்னோட வேலை எத்தனை
பிரச்சனை, என்னோட ஃபினான்சஸ் ரொம்ப குறைவு, என்னோட சரீரம் ரொம்ப பலகீனம் என்று சொல்லி எதெல்லாம் பற்றி இன்றைக்கு காலையில் ஆல் தீஸ் டேஸ் எதெல்லாம் பற்றி நீங்க சோகமா இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க பெட்டராக சூப்பராக மேனேஜ் பண்ணுகிற அளவிற்கு கொஞ்சத்தில், எல்லாரும் சொல்லுவோமா, கொஞ்சத்தில் உண்மையுள்ள ஊழியக்காரனாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்றாரு? அநேகத்திற்கு அதிகாரியாக மாற்றுகிறார். எப்படி கர்த்தர் சொல்றாரு? ஃபெய்த்ஃபுல் சர்வன்ட் என்று சொல்றாரு. அந்த கொஞ்சம் திங்ஸ்ல we are faithful என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு அநேகத்திற்கு for much more எல்லாரும் சொல்லுவோமா, for much more கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போறார். ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார் என்று சொல்லி? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Whatever God has put in my hands right now, இப்போ எதெல்லாம் வைத்திருக்கிறாரோ அதெல்லாம் சரியா நான் மேனேஜ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் அதிகத்திற்கு அதிகாரியா அதிகத்தை என் கரத்தில் கொடுக்க போறாரு. பட் இது அதிகம் என்று சொல்லும் பொழுது அந்த பையன் சொன்ன அந்த விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. ஆனா இது நிறைய மாறுறதா இங்க கற்றுக்கொள்ளுகிற ஒரு சீரியஸா இருக்குமா என்று சொல்லி கேட்டா நான் சொல்ல நிறைய மாறுறது இல்லப்பா. என்ன ஆசீர்வாதம்னா இந்த வசனத்துல ரொம்ப பிடிச்ச விஷயம், பியூட்டிஃபுல் திங் ஷேர் யுவர் மாஸ்டர்ஸ் ஜாய் என்று சொல்றார். என்ன சொல்றாரு? எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. எஜமானுடைய சந்தோஷம். யார் இந்த எஜமான்? நம்மளுடைய எஜமான் யாரு? நம்முடைய எஜமான் யாரு? லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் கொடுக்கிற ஜாய். நம்ம இன்னைக்கு எதுக்காக ஓடுறோம்? நிறைய பேங்க் பேலன்ஸ். நம்ம எதுக்காக ஓடுறோம்? நிறைய பேருடைய அப்ரிசியேஷன். நம்ம எதுக்காக ஓடுறோம்? இந்த உலகத்துல நான் போக வேண்டிய இடங்கள் இன்னும் இருக்கு, அது போகிறது ஆர் இதை பண்றது அதை பண்றது என்று சொல்லி நமக்கு ஒரு மைல் ஸ்டோன்ஸ் வச்சிருக்கோம், நமக்குன்னு ஒரு கோல்ஸ் வச்சிருக்கோம், டார்கெட்ஸ் வச்சிருக்கோம். ஆனா நிறைய பேருக்கு தெரியும், அது குறிப்பா கொஞ்சம் வயசானவங்களுக்கு நல்லா தெரியும். எனக்கு இப்போதான் புரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் இப்போ தான் அந்த சைடு வந்துட்டு இருக்கிறேன், அதனால புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு கோலையும் அச்சீவ் இதான் கோல்னு நினச்சி அதை அச்சீவ் பண்ண அது பக்கத்தில் போனப்போ தான் தெரியுது இது எனக்கு சந்தோஷம் கொடுக்கலையே. அப்போ அந்த கோல் போஸ்ட் மாறிட்டே இருக்கு. இப்போதான் புரிய ஆரம்பிக்குது, உலகத்தின் மனிதர்கள் செட் பண்ணுகிற கோல்ஸும் சரி, நானே எனக்கு செட் பண்ணிக்கிற கோல்ஸும் சரி உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கிறது இல்லை. உண்மையான சந்தோஷம் என் தேவனுடைய சந்தோஷம். And whoever understands this is able to get more. இதை யார் புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் அதிகத்தை கொடுக்கிறார். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் இவங்களுக்கு இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல, இவங்களுக்கு என்னுடைய சந்தோஷம் முக்கியமாக இருக்கிறது. ஸோ தி ஆர் ரெஸ்பான்சிபிள் பீப்புள், இவங்களுக்கு அதிகம் கொடுக்கலாம் என்று சொல்லி கர்த்தர் அதிகத்தை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஸோ இந்த மேனேஜர் என்கிற சீரீஸ்ல நம்ம கடந்த சில வாரங்களாக பார்த்து கொண்டிருக்கிறது என்னவென்றால், கர்த்தர் நம்ம கரத்தில் கொடுத்திருக்கிற those things that the Lord has entrusted into our hands right now, அதை எப்படி நம்ம சரியாக மேனேஜ் பண்ணணும் என்று சொல்லி கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீக் என்ன மேனேஜ் பண்ண கற்றுக்கிட்டோம்? வேர்ட்ஸ். மேனேஜர் என்று சொல்லும்போது நான் ஆரம்பிக்கும் போது இன்னும் சிலர் என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா டைம் பற்றி சொல்லுவீங்களா, அண்ணா பாடி பற்றி சொல்லுவீங்களா, அண்ணா மணி பற்றி சொல்லுவீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் தோஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். we are expected to manage those things really well. இதெல்லாம் சரியாக மேனேஜ் பண்ணணும்னு கர்த்தர் எதிர்பார்க்குறேன். அதை பற்றி நிறைய ஆனால் டீச்சிங் மெட்டீரியல்ஸ் வெளியே இருக்குது, நிறைய பேர் சொல்லித்தராங்க. என் உலகத்தாளுங்களும் இதை பற்றி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி. பட் அதை காட்டிலும் நிறைய பேர் பேசாத சில விஷயங்கள் இருக்கிறது, தெரியாத சில விஷயங்கள் இருக்குது, அதுவும் கர்த்தருக்கு முக்கியம். ஸோ we started with words, வார்த்தைகள்லேருந்து ஆரம்பித்தோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? ஸ்பேசஸ். கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற இடங்களை எப்படி சரியா மேனேஜ் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வாரம் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம். இந்த பியூட்டிஃபுல்லான பைபிள் பேசேஜ் தான் நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன் தெரியுமா? சர்ச்சுக்கு வரும்பொழுது ஒவ்வொரு வாரமும் ஒரு புது வசனத்தை எடுத்துட்டு இல்லாட்டி பல வசனங்களை எடுத்து நம்ம கற்றுக்கொள்ளுகிற காலங்கள் உண்டு. எஸ், பைபிள் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் ஒரே பேசேஜில் எவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்குது என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. மேட்ச்லெஸ் இல்லை இது. நம்ம பைபிள் எவ்வளோ பியூட்டிஃபுல் பார்த்தீங்களா? ஒரே பகுதி, அந்த பகுதியில் எவ்வளோ விஷயம் இருக்குது கற்றுக்கொள்வதற்கு. இதனால தான் நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த பைபிள் எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் இருக்கு என்று சொல்லி.
ஸோ ஐம் ஸோ ஹாப்பி. 3வது வாரம் திரும்பியும் அதே பேசேஜுக்குள்ளே போகிறோம். அதே பேசேஜ்லேருந்து கர்த்தர் இன்றைக்கு கற்றுக் கொடுக்குற புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். எத்தனை பேர் சந்தோஷத்தில் ஹல்லேலூயா சொல்ல ஆசைப்படுறீங்க? வாசிப்போமா, வாசிக்க கேட்போமா? யோவான் எழுதிய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும். The Gospel according to John chapter 8 verses 1 to 11. நான் எப்போது சொல்ற மாதிரி I want every one of you to. இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபொழுது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்திலே கொண்டு வந்து அவனை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவன் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். But Jesus went to the Mount of Olives. Early in the morning he came again to the temple. All the people came to him, and he sat down and taught them. The scribes and the Pharisees brought a woman who had been caught in adultery, and placing her in the midst, they said to him, Teacher, this woman has been caught in the act of adultery. Now in the law, Moses commanded us to stone such women. So what do you say? This they said to test him, that they might have some charge to bring against him. Jesus bent down and wrote with his finger on the ground. And as they continued to ask him, he stood up and said to them, Let him who is without sin among you be the first to throw a stone at her. And once more he bent down and wrote on the ground. But when they heard it, they went away one by one, beginning with the older ones, and Jesus was left alone with a woman standing before him. Jesus stood up and said to her, Woman, where are they? Has no one condemned you? She said, No one, Lord. And Jesus said, Neither do I condemn you. Go, and from now on sin no more. இங்க நீங்க பார்க்கிறது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது கனடால நோவோ ஸ்கோஷியா என்கிற ஊரில், ஸ்டேட்டில், ப்ராவின்ஸ் என்று சொல்லுவாங்க. அந்த ப்ராவின்ஸில், ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸில் ஹாலிஃபேக்ஸ் என்கிற அந்த சிட்டி இருக்குது. ஹாலிஃபேக்ஸ், அந்த ஹாலிஃபேக்ஸ்ன்ற சிட்டி அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா, பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா, இந்த நார்த் அமெரிக்கா அந்த என்டையர் பெல்ட், அப்போ எல்லாமே ஒரு பெரிய பெல்ட்டாக இருந்தது. அந்த பெல்ட்டுக்கு ஒரு பெரிய சேஃப் கார்டிங் சிட்டியாக இருந்தது. இது ஒரு ஹார்பர் சிட்டி, ஹார்பர், நம்ம ஊர் மாதிரி ஒரு ஹார்பர் சிட்டி. ஸோ நிறைய எதிரிங்க அந்த காலத்தில் அந்த அந்த பகுதியை ஆக்கிரமிக்கிறதற்கு, ஜஸ்ட் கான்கர் த டெரிட்டரி, இப்படி தான் கடல் வழியாக வருவாங்க. ஷிப்ஸ் மூலமாக இந்த படைகள் அந்த ஹார்பருக்குள்ளே வரும். ஸோ இங்கே ஒரு ஃபோர்ட் கட்டியிருக்கிறாங்க. இது பேர் சிட்டாடல், ஹாலிஃபேக்ஸ் சிட்டாடல் ஃபோர்ட் என்று சொல்கிறாங்க. இன்னும் பல பேர்களுக்கு சென்ட் ஜார்ஜஸ் ஃபோர்ட் என்று சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு ஃபோர்ட் அங்கே இருக்கிறது, இந்த கோட்டை அங்கே இருக்கிறது. அந்த காலங்களில் கட்டப்பட்டு ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் கோட்டை இது. நிறைய யுத்தங்களில் இது பாதுகாப்புக்காக இந்த இடங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இன்றைக்கு நாங்கள் அங்கே போகும் பொழுது அது ஒரு எக்ஸிபிஷன் சென்டராக, ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. இன்றைக்கும் அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் யுத்தங்கள் கிடையாது,
பட் இட் இஸ் பிகம் அ எக்ஸிபிஷன் சென்டர், மியூசியம் மாதிரி இருக்கிறது. அது பார்க்ஸ் ஆஃப் கனடான்ற டூரிசம் டெவலப்மெண்ட் கீழே வருகிறது. ஸோ நிறைய பேர் வந்து டிக்கெட் வாங்கி உள்ளே போய் பார்க்குறாங்க. ஸோ அந்த கோட்டை அப்படியே இருக்குது. அந்த காலங்களில் இருந்த சில விஷயங்கள்லாம் அப்படியே ஞாபகார்த்தமாக வச்சுருக்காங்க. அதை பற்றி சில லிட்ரேச்சர்லாம் அங்கே இருக்குது. இந்த மாதிரி சில சென்ட்ரிஸ் அங்கே நிற்கிறாங்க. இவங்களாம் ஒரிஜினல் சோல்ஜர்ஸானு எனக்கு தெரியல, ஆனால் ரீஎனாக்டர்ஸ் என்று சொல்கிறாங்க. அதாவது அந்த காலங்களில் எப்படி நின்றுப்பாங்களோ, என்னெல்லாம் செஞ்சுருப்பாங்களோ அதை இன்னைக்கு வருகிற பார்வையாளர்களுக்கு, ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு அவங்க திரும்பியும் நடித்து காண்பிக்கிறாங்க, செய்து காண்பிக்கிறாங்க. அப்படியாக அவங்க உடை அணிந்து அங்கே நின்று கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பர்சன், அவர்கிட்ட போய் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அவர் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருந்தார், சிரிச்சிட்டே இருந்தார். வி அலவுட் அஸ் டு டேக் பிக்சர்ஸ். நிறைய பேர் கூட ஃபோட்டோஸ் எடுக்கிறார். அங்கேயே இன்னும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் ஒரு சிலர்லாம் ரொம்ப இன்றைக்கும் பயங்கர உண்மையான சோல்ஜர் மாதிரி அப்படியே ரிஜிடாக இருக்கிறாங்க. என் தங்கச்சி போய் ஒருத்தங்கிட்ட கேட்டாங்க ஃபோட்டோ எடுக்கலாமான்னு. அவங்க அப்படியே முறைச்சி பார்த்தாங்க. முறைச்சி அப்படியே பயமாக பார்த்தா நாங்கள் பயந்து வந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி தே ஸ்டில் ட்ரைங் டு ஆக்ட் லைக் தோஸ் ஓல்ட் சோல்ஜர்ஸ். பட் வாட் ஐம் ட்ரைங் டு சேஸ், இந்த ஃபோர்ட்டுக்கு நிறைய கதைகள் இருக்குது. நிறைய கதைகள் இந்த ஃபோர்ட்டை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கு. அங்கே போகும்பொழுது எப்படி பெரிய பெரிய யுத்தங்கள் இருந்தது, எப்படி பெரிய பெரிய எக்ஸிகியூஷன்ஸ் நடந்தது, அப்படிலாம் பல காரியங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய சோல்ஜர்ஸ் அந்த காலத்தில் நிறைய காரியங்கள், அவங்க யுத்தத்திற்கான காரியங்கள், வார்ஸ்க்குரிய காரியங்கள்லாம் செஞ்சுருக்கிறத பற்றி they told us. those were stories, history. அதெல்லாம் ஹிஸ்ட்ரி என்று இருக்கு. ஆனால் இன்னைக்கு இட்ஸ் ஜஸ்ட் அ மியூசியம். இன்னைக்கு இட்ஸ் ஜஸ்ட் a place for spectators to come. இன்னைக்கு சிலர் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாய் மட்டும்தான் அது இருக்கிறது. ஏன் இன்னைக்கு நார்மலாக டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு போய் டிக்கெட் வாங்கி உள்ளே போய் சந்தோஷமாக இவர் கூடலாம் சிரித்து இந்த மாதிரி எப்படி ஃபோட்டோ எடுக்க முடிகிறது? வை? ஹவு இஸ் இட் பாசிபிள்? இதே மாதிரி 18th century 17th century இது ரியல் ஃபோர்ட்டாக இருக்கும்போது பண்ணியிருக்க முடியுமா? அப்போ ஒரு பதற்றம், த்ரெட் இருந்துச்சு, அண்ட்ரஸ்ட் இருந்துச்சு, யுத்தம் இருந்துச்சு, வார் இருந்துச்சு, சண்டைகள் இருந்துச்சு. இன்னைக்கு அது எதுவுமே இல்லை. இன்னைக்கு அந்த இடத்துல பீஸ் இருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துல சமாதானம் இருக்கு. Today there is absolute peace in that place. அதனால இன்னைக்கு அப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள் இல்லை. இன்னைக்கு அங்கே ஒரு ஜாய் இருக்கு. இன்னைக்கு அங்கே ஒரு சந்தோஷம் இருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துல யூ கேன் கோ வித் ஃபேமிலி, யூ கேன் என்ஜாய். ஒரு நல்ல மெமரிஸ் கிரியேட் பண்ண முடியும். இதெல்லாம் நல்ல மெமரி இல்லை நம்ம திரும்பி பார்க்கும்போது மெமரிஸாக இருக்குது. மனசில் ஏதோ ஒரு நல்லதாக ஏதோ ஒன்று செய்து ஃபீல் குட் இல்லையா? இன்னைக்கு இதெல்லாம் ஏன் செய்ய முடியுது? ஏன் இந்த ஃபீல் குட் ஃபேக்டர் இருக்கு? ஏன் இந்த மாதிரி மெமரிஸ் கிரியேட் பண்ண முடியுது? இதே இடத்துல ஒரு காலத்தில் ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம். இந்த இடம் ஒரு காலத்தில் கசப்பான காரியங்களை, அனுபவங்களை கொடுத்துருக்கோம். ஒரு காலத்தில் இதே ஹாலிஃபேக்ஸ் ஃபோர்ட்டு ஒரு டேஞ்சர் சிம்பிளாக இருந்திருக்கும். அந்த இடத்து பக்கத்தில் யாரும் போக மாட்டாங்க. அந்த இடத்த பற்றி யோசிச்சாலே ஒரு கசப்பு இருக்கும், பயம் இருக்கும். அப்படிப்பட்ட அண்ட்ரஸ்ட் கொடுத்துருக்கிற அந்த இடம் இன்றைக்கு பீஸ், இட்ஸ் பீஸ்ஃபுல், helping to create memories. And the difference is that peace. அந்த சமாதானம் தான் அந்த மாற்றம். இன்றைக்கு சமாதானம் இருக்கிறனால அந்த இடம் ஜாய்ஃபுல் பிளேஸாக மாறிடுச்சு, ஃபேமிலி பிளேஸாக மாறிடுச்சு. அந்த இடம் மெமரிஸ், பியூட்டிஃபுல் மெமரிஸ் கிரியேட் பண்ணுகிற ஒரு இடமாக மாறிடுச்சு. ஸோ இந்த வாரம் நம்ம கற்றுக்கொள்ள போகிறது மேனேஜிங் பீஸ். கர்த்தர் நம்மளை பல விஷயங்களுக்கு மேனேஜராக வச்சிருக்கிறாரு. எஸ், of course he wants us to manage our words, he wants us to manage our space. நம்மளுடைய வார்த்தைகளை மேனேஜ் பண்ண சொல்லி கொடுக்கிறாரு, நம்மளுடைய இடங்களை மேனேஜ் பண்ண சொல்லி கொடுக்கிறாரு, நம்மளுடைய சமாதானங்களை மேனேஜ் பண்ணவும் சொல்லி தராரு. he expects us, நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார் சமாதானத்தை நம்ம மேனேஜ் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறாரு. நான் இதை ரொம்ப ஸ்பெஷலாக நினைக்கிறேன். தெரியுமா, இயேசு கிறிஸ்து கடைசியாக போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போன மிக முக்கியமான விஷயம் இதுதான். என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்னார். யார்கிட்ட சொன்னார்? நம்ம கிட்ட சொன்னார், சீஷர்கிட்ட சொன்னார். என்னுடைய சமாதானத்தை தருகிறேன், ஐ கிவ் என்று சொன்னார். என்ன சொன்னார்?
ஐ கிவ் என்று சொன்னார். அப்படிதானே சொன்னார் வசனத்தை? அப்படிதான் சொல்லி ஐ கிவ், கொடுக்குறேன், தரேன். யார்கிட்ட தந்திருக்கிறாரு? யார்கிட்ட தந்திருக்கிறாரு? நம்ம ஒவ்வொருத்தருடையும் கொடுத்திருக்கிறாரு. நான் கொடுத்துட்டு போறேன்னு சொன்னது நம்ம ஒவ்வொருத்தருக்கிட்டையும். ஸோ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசப்பாவோட சமாதானம் உலகத்தில் வேற எங்கேயுமே கிடைக்காத சமாதானம் நம்ம கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மிடத்தில் இருக்கிறது. we have it, so we are expected to manage it well. அது சரியாக கையாள்வது நம்மளுடைய கடமை. we have to do it properly. But I'm very sorry to say, இன்றைய காலகட்டங்களை பார்க்கும் பொழுது இதை சரியாக நிறைய பேர் கையாள்வதில்லை. இந்த காலகட்டங்களை தான் பார்க்குறீங்க, நம்ம வாழ்கிற இந்த நாட்களில் பார்க்குறீங்க. போற குறித்து காரியங்கள் எவ்வளோ கேள்விப்படுறோம். யுத்தங்கள் யுத்தங்கள் யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் சண்டை, வார்ஸ், பேட்டில்ஸ். கண்ட்ரி லெவலில் இப்படி பண்றாங்க. மதத்தின் பேர்ல, ஜாதியின் பேர்ல எத்தனையோ சண்டைகள். இன்னைக்கு தான் பார்க்குறீங்க ப்ராப்பர்ட்டிக்காக, பதவிக்காக எத்தனையோ கோர்ட் கேசஸ்கள். இன்னைக்கு தான் பார்க்குறீங்க ஏன் டினாமினேஷன் பெருசு, ஓன் டினாமினேஷன் பெருசு என்று சொல்லி சபைக்குள்ளேயே வேற்றுமைகள். இன்னைக்கு தான் பார்க்குறீங்க குடும்பங்கள்ல பிரிவினை. கிறிஸ்தவர்களே இதில் பங்குதாரர்களாக இருக்கிறாங்க. we are partners in this. we are shareholders in the mess and chaos that we see in our society, in our families, in our churches today. நம்ம ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் அதில் ஸ்டேக் ஹோல்டராக இருக்கிறோம், நம்ம பங்குதாரராக இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் நிதானிச்சு யோசிச்சு பாருங்க. just think about it. I want you to think about it. கொஞ்சம் யோசிங்க. எத்தனை சண்டைகளில் நம்ம இன்வால்வ் ஆகிருக்கிறோம், எத்தனை சண்டைகளுக்கு நாம் காரணமாக இருக்கிறோம், எத்தனை கேயோட்டிக் சிச்சுவேஷனுக்கு, எத்தனை கன்ஃபியூஷனுக்கு, எத்தனை குழப்பங்களுக்கு நம்ம காரணமாக இருக்கிறோம், எத்தனை குழப்பங்களுக்கும் கேயோட்டிக் சிச்சுவேஷன்ஸ்லையும் நம்ம இன்வால்வ்டாக இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிக்கிற நேரத்தில் நம்ம கண்களை மூடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஜெபிக்க போகிறோம். And when we pray, I'm going to seek the Holy Spirit, the Lord Jesus Christ himself to intervene. இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர், இந்த தேவாதி தேவனின் பிரசன்னம் இந்த இடத்துல கடந்து வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரே எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா, எங்களுக்கு புரியாமல் இருந்துச்சுன்னா, நாங்கள் அதை இக்னோர் பண்ணியிருந்தா எங்களுக்கு இப்போ புரிய வைங்க. Just help us to understand, Lord. If you have been ignoring it or don't even know about it, help us to understand. Help us to understand what are those things that we've been involved that is causing confusion, chaos, fights. How have we been responsible for some of this in some way or the other? ஆண்டவரே எங்களுக்கு புரிய வைங்க ஆண்டவரே. நாங்கள் எப்படி சில சண்டைகளுக்கு, குழப்பங்களுக்கு காரணமாக இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு உணர செய்யுங்க. எங்களை உணர செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் உணர செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஃபியூ செகண்ட்ஸ் ஹெல்ப் அஸ் டு ரியலைஸ் லார்ட். நாங்கள் ஒருவேளை அதுக்கு பல ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லலாம், ஒருவேளை மற்றவங்களை கூற சொல்லலாம், மற்றவங்களை காரணம் என்று சொல்லலாம். Lord, help us to understand what is our stand and stake in this. எங்களுடைய நிலை, பங்கு இதில் என்ன என்று சொல்லி உணர்த்துங்க ஆண்டவரே. Speak into our hearts, Lord. Deeper into our hearts, Lord. Help us to examine our hearts, Lord. Examine our actions, words, Lord. ஆண்டவரே எங்கள் இருதயத்துக்குள்ள பேசுங்க ஆண்டவரே. வார்த்தைகளை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யுங்க, செயல்களை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. I want the Holy Spirit, Lord. Without his help we can't do this, we know, Lord. பரிசுத்த ஆவியானவர் உதவி இல்லாமல் அதை செய்ய முடியாது என்று எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அவர் பிரச்சனை இந்த இடத்த நிரப்பட்டும் ஆண்டவரே. அவர் பிரச்சனை நிரப்புகிற நேரத்தில் நாங்கள் உணரட்டும் ஆண்டவரே. எங்கள் ஹார்ட் ஐடல்ஸ், எங்கள் இருதயத்தில் இருக்கிற விக்கிரகங்கள் என்ன என்று சொல்லி உணரட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை உணர்த்துங்க, உணர்த்துங்க, உணர்த்துங்க. எந்த கான்ஃப்ளிக்ஸுக்கு நாங்கள் காரணமாக இருக்கிறோம் ஆண்டவரே, உணர்த்துங்க ஆண்டவரே, உணர்த்துங்க ஆண்டவரே, உணர்த்துங்க ஆண்டவரே, உணர்த்துங்க ஆண்டவரே. Lord, speak to us. Help us to understand, realize. Help us to own, confess
ஆண்டவரே இதை நாங்கள் ஒத்துக்கொள்ள ஆண்டவரே, அறிக்கையிட ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. உன் பிள்ளைகள் இப்பொழுது ஆண்டவரே அறிக்கை செய்கிற நேரத்தில் as we confess Lord Jesus, many times we don't have control over this. பல நேரங்களில் இது எங்களுடைய ஆண்டவர் கட்டுப்பாட்டுக்கு மீறி இருக்கிறது. நாங்கள் வேண்டாம் என்று சொல்லி நினைக்கிறோம், நாங்கள் இது செய்யக்கூடாது என்று சொல்லி நினைக்கிறோம், ஆனால் செஞ்சிடறோமே ஆண்டவரே. we don't want to do it, we want to stop it, but we do it. I seek your help master. இந்த நாளில் உன் உதவியை தேடுகிறோம் ஆண்டவரே, முழுமையாக தேடுறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இல்லாமல் சமாதானத்தை அறிக்கை எடுக்கிறவர்களாக, சமாதானத்தை நிலைநாட்டுகிறவர்களாக, பீஸ் மேக்கர்ஸாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த இடத்துல இறங்கி வாங்க என்று சொல்லி செபிக்கிறேன். எங்களுக்கு கற்றுத்தாங்க என்று சொல்லி செபிக்கிறேன். ஒப்பு கொண்டு அறிக்கையிட்ட எங்களை ஆண்டவரே நீங்கள் தூக்கி எடுங்க என்று சொல்லி செபிக்கிறேன். I leave everything into your mighty hands. In Jesus' name I pray. Amen, amen, amen. இந்த பேசேஜ் நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிற பேசேஜில் ஒரு பியூட்டிஃபுல்லான பகுதியில் வந்து நிற்கிறோம். இதுதான் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இந்த பேசேஜில். வெரி இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இன் திஸ் பேசேஜ். இயேசு கிறிஸ்து ஜீசஸ் எப்படி சமாதானத்தை அந்த இடத்துல முழுமையாக கொண்டு வருகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஒரு விபச்சார ஸ்திரீயை தரன்னு இழுத்துட்டு வராங்க. அவங்க இழுத்துட்டு வர்றது அந்த விபச்சாரி ஸ்திரீயை பனிஷ் பண்ணுன்ற எண்ணம் கிடையாது. ஆக்சுவலாக இயேசு கிறிஸ்துவை ட்ராப் பண்ணணும், அவரை மாட்டி விடணுன்ற எண்ணத்தில் கொண்டாந்து நிறுத்துறாங்க. எல்லாம் சுற்றி இருந்து கத்துறாங்க, கலாட்டா பண்ணுறாங்க. ஒரு பயங்கர கலைபரமாக இருக்கிறது. இந்த இடத்துல அந்த விபச்சார ஸ்திரீயோட நிலைமையை யோசித்து பார்க்கும் பொழுது ஆக்சுவலாக கொஞ்சம் பிட்டியாக இருக்கு, பரிதாபம் வருகிறது. ஏன்னா நான் இப்படி யோசிக்கிறேன், எந்த தகப்பன் அவளை போய் அங்கே விட்டுட்டு வந்தாருன்னு தெரியாது. நான் இப்படி யோசிக்கிறேன், எந்த காதலன் அவளை ஏமாற்றி அவளை கொண்டாந்து இங்கே தள்ளி விட்டான்னு தெரியாது. நான் இப்படி யோசிக்கிறேன், எந்த வறுமையை நிமித்தம் அவங்க அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்னும் செஞ்சுட்டு இருக்கிறான்னு யோசிக்கிறேன். நான் இப்படி யோசிக்கிறேன், எந்த டெம்ப்டேஷனை ஓவர் கம் பண்ண முடியாமல் அவள் இன்னும் அதில் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த இடத்துல இருக்கிறான்னு யோசிக்கிறேன். ஐம் வெரி ஷுர் ஷீ இஸ் ஸ்ட்ரகிளிங். எனக்கு நல்லா தெரியுது அவள் கஷ்டப்படுறா, அவள் அது விருப்பப்படல. பட் ஆனால் தள்ளப்பட்டிருக்கிறா, அவளால் வெளியே வர முடியல. ஆனால் இன்னைக்கு அவள் பல நாட்கள் யோசிச்சிருப்பா, அழுதுருப்பா, ஒருவேளை தனிமையில் ஜெபிச்சிருக்க கூட வாய்ப்பு உண்டு. ஏசப்பா இந்த நிலைமையிலேருந்து என்னை வெளியே எப்படியாவது கொண்டு வாங்க. ஜீசஸ் உங்களை பற்றி நிறைய பேர் வெளியே பேசுகிறாங்களே, ரபி உங்களை பற்றி நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிறாங்களே, என்னால் உங்களை வந்து நேரில் சந்திக்க முடியாது, ஆனால் என் உள்ளத்தில் நான் இப்போ ஜெபிக்கிறேன், என்னை எப்படியாவது காப்பாற்ற முடியுமா? மரித்தவங்களாம் உயிரோடு எழுப்பியிருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க, பார்க்க முடியாதவங்களுக்கு பார்வை கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க, பசியில் இருந்த 1000 பேருக்கு உணவு இல்லாத இடத்துல உணவு கொடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க, வேலையில் ரிசல்ட் கிடைக்காம நைட்டு ஃபுல்லாக அவங்க மீன் பிடிக்க முயற்சி செஞ்சு கிடைக்காம இருந்தவங்களுக்கு காலையில் அவ்வளோ ரிசல்ட்டை மீனில் கொடுத்தீங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் பெரிய பெரிய அற்புதமான விஷயங்களை பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க, ஆலயத்தை மீட்டெடுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன மீட்டெடுக்க மாட்டீங்களா ஆண்டவரே என்று சொல்லி தனிமையில் ஒருவேளை அவள் ஜெபிச்சிருக்கலாம் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆனால் அவள் எதிர்பார்த்துருக்க மாட்டா. அவள் அப்படி கதறி ஜெபிச்சுட்டு இருந்தான், அவள் எதிர்பார்த்துருக்க மாட்டா. ஒரு நாள் அவளை கொலை பண்ணுறதுக்காக இப்படி ஒரு கூட்டம் அவளை தரன்னு இழுத்துட்டு வந்து அவமானப்படுத்தி அவளை எவ்வளோ ஒரு அசிங்கமான நிலைமையில் அங்கே வச்சு சுற்றி நின்று அவளை ஒரு பொருளாக, அங்கே ஒரு மனுஷியாக மதிக்காமல் ஒரு பொருளாக அவளை அங்கே வச்சு இவரை ட்ராப் பண்ணுறதுக்கு ஒரு பொருளாக வச்சு அங்கே இருந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அவள் நிலைமை எப்படி இருந்திருக்கும், அவள் உள்ளம் எப்படி இருந்திருக்கும் நான் யோசிக்கிறேன். அவங்க உண்மையானவங்களாக இருந்தால் அந்த சட்டத்தில் சொல்லுது,
இவங்க எந்த சட்டத்தை அங்க மேற்கோள் காட்டுறாங்களோ, எந்த சட்டத்தை, எந்த லாவை எக்ஸாம்பிளா they are showing-ஓ, அந்த சட்டத்துல சொல்லுது, அந்த ஆக்ட்ல பிடிப்பட்ட the man also should be there. அவ உள்ளம் எப்படி உடைக்கப்பட்டிருக்கும், அவ்வளோ ஒரு கலைபுரம், அவ்வளோ ஒரு பீஸ்லெஸ்னஸ். அவரை ட்ராப் பண்ற கொஸ்டின் வேற. அவ அட்லீஸ்ட் ஏதோ கொஞ்சம் அவளுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை இருந்தா கூட, அவங்க கேட்ட கேள்வியில் அவளுக்கு அந்த நம்பிக்கை கூட போயிருக்கும். இப்படியா அப்படியா என்று சொல்லி, இதுவா அதுவா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்குறாங்க, ட்ராப் பண்ணிட்டாங்க. அவர் என்ன செய்ய முடியுங்க என்று சொல்லி அவர் யோசித்திருப்பா. ஆனா அந்த சூழ்நிலையில என் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் மாற்றினவராக சமாதானத்தை கொண்டு வருகிற இடம்தான் இது. அவங்க நிற்கும் பொழுது இந்த ஸ்பேஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு பிக்சரை போட்டிருக்கிறாங்க. இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதை டிபிக்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி அந்த பேசேஜை நம்ம வாசிக்கிறோம் தெரியுமா? இந்த பேசேஜை வாசிக்கும் பொழுது நம்ம ஒரு பிக்சர் பார்க்குறோம். அவ்வளோ கலைபுரம், கன்ஃபியூஷன், ஹேட்ரட் இருக்குது, சத்தம் இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும். ஆனால் ஜஸ்ட் in a few minutes everything changed and there was peace. அங்க சமாதானம் இருக்கிறது. அந்த நாய்ஸ் காணாம போயிடுச்சு, நாய்ஸ் மேக்கர்ஸ் காணாம போயிட்டாங்க. everybody left Jesus and her. அவளும் இயேசுவும் மட்டும்தான் சமாதானத்தை பியூட்டிஃபுல்லாக மேனேஜ் பண்றத அந்த சமாதான பிரபு கிட்ட இருந்து மட்டும்தான் கத்துக்க முடியும். You can only learn about managing peace from the Prince of Peace. அவ்வளோ powerful place in the Bible இது. A beautiful example of how Jesus can bring peace into our lives. The காலை நேரத்தில் I just want to tell you this. உங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட புயல்கள் அடித்து கொண்டிருந்தாலும், எப்படிப்பட்ட குழப்பங்கள் இருந்தாலும், எப்படிப்பட்ட அக்யூசேஷன்ஸ் உங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தாலும், I just want to tell you something. Jesus can bring peace into any situation. இயேசுப்பாவால் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அங்கே சமாதானத்தை கொண்டு வர முடியும். அவரால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். Just believe this. பட் ஆனால் இயேசுப்பா நம்ம அந்த பீஸை, அந்த சமாதானத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. எக்ஸாம்பிள் செட் பண்ணிட்டாரு, அதை சீல் பண்ணிட்டாரு. சிலுவையில மரித்து ஜெயித்து தன் ரத்தத்தை சிந்தி சீல் பண்ணிட்டாரு. இப்போ அதை நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு another பைபிள் நிறைய இடத்துல பார்க்குறோம், blessed are the peacemakers என்று சொல்லப்படுகிறது. நம்ம கிட்ட கொடுத்திருக்கிறாரு. நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம குடும்பங்களை நாம் சமாதானக்காரர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க. நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம சமாதானக்காரர்களாக இருக்கணும் எதிர்பார்க்கிறாரு. நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்மளுடைய சொசைட்டியில் நம்ம சமாதானக்காரர்களாக இருக்கணும் எதிர்பார்க்கிறாரு. நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? நம்மளுடைய சர்ச்சஸ்ல, நம்ம கம்யூனிட்டிஸ்ல நம்ம சமாதானக்காரர்களாக இருக்கணும் என்று எதிர்பார்க்கிறாரு. நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம இன்வைட் பண்ணப்பட்டிருக்கிறோம், நாம அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம், நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சமாதானத்தை அன்றைக்கு இயேசு கிறிஸ்து எப்படி அந்த சமாதானத்தை கொண்டு வருகிறவராக இருந்தார், அதே சமாதானத்தை இன்றைக்கு கொண்டு வர நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். Wherever we are, whatever we do, எங்க இருந்தாலும் என்ன செய்து கொண்டாலும் அந்த இடத்துல சமாதானத்தை அறிக்கையிடுகிறவர்களாக, அந்த இடத்துல சமாதானத்தை வாழ்கிறவர்களாக, அந்த இடத்துல சமாதானம் நிறைந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். And he's given us that authority, the power. அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். You can bring peace in any situation. Any situation. நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு மனுஷங்க பெரிய பொக்கிஷம் என்று சொல்லி கோடி கணக்கில் செலவு செஞ்சு பயங்கர எஃபர்ட்ஸ் போட்டு ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ற, ஆயிலை தேடுறாங்க, ஆயிலுக்காக சண்டை போடுறாங்க. இன்னைக்கு மனுஷங்க பெரிய பொக்கிஷம் என்று சொல்லி தங்கத்தை அவ்வளோ விலை கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்க, வாங்குறாங்க. இன்னைக்கு மனுஷங்க பெரிய பொக்கிஷம் என்று சொல்லி பெரிய பதவிகளுக்காக they are so working hard for it, அதுக்காக கஷ்டப்படுறாங்க. இன்னைக்கு மனுஷங்க பெரிய பொக்கிஷம் என்று சொல்லி இந்த உலகத்துல பல விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்திலேயே மிக முக்கியமான பொக்கிஷம் பீஸ்.
எவன் ஒருவன் சமாதானத்தை பெற்றிருக்கிறானோ அவன்தான் ஐஸ்வர்யவான். எவன் எல்லா சூழ்நிலைகளும் சமாதானத்தை மேனேஜ் பண்ண கத்திருக்கிறானோ அவன்தான் ஐஸ்வர்யவான். லேட்டஸ்டா ஒரு ஹெச்ஆர், ரொம்ப பெரிய ஹெச்ஆர், அவங்க பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. என் கூட சின்ன வயசில் அவங்க சண்டே ஸ்கூல் அட்டென்ட் பண்ணுங்க. ஸோ ஐ நோ தட் பர்சன். ஸோ ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும் பொழுது I was talking to this person. HR practices சில விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். வெரி 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 இன்ஃப்ளூயன்ஷியல் HR பர்சன். பெரிய பெரிய பொசிஷன்ஸ், குளோபல் பொசிஷன்ஸ்க்குலாம் அவங்க தான் ரெக்ரூட் பண்ணுறாங்க. அவங்களோட பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் அந்த கான்வர்சேஷனில் ஒரு விஷயம் கேட்டேன். நீங்கள் பெரிய லீடர்ஷிப் பொசிஷன்ஸ்க்கு, பெரிய பெரிய சிஇஓஸ்க்கு ரெக்ரூட் பண்ணும்போது என்ன குவாலிட்டிஸ் பார்ப்பீங்க? அஃப்கோர்ஸ் அவங்க சொன்னாங்க படிப்பு, எக்ஸ்பீரியன்ஸ், இன்னும் மற்ற காரியங்கள்லாம் சொன்னாங்க. சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, ஆனால் இதெல்லாம் இருக்கிற நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. நாங்கள் ஒரு பொசிஷனுக்கு இன்டர்வியூ கால் ஃபார்வர்ட் பண்ணால் இதே குவாலிஃபிகேஷன்ஸோட நிறைய பேர் வருவாங்க. ஆனால் ஃபைனலாக ஒரு விஷயம் நாங்கள் பார்ப்போம், அதான் டிசைடிங் ஃபேக்டர் என்று சொன்னாங்க. நான் கேட்டேன் என்ன அது அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, எந்த லீடரால் கான்ஃப்ளிக்ஸை, அதாவது இந்த சண்டை சச்சரவுகளை சரியாக மேனேஜ் பண்ணி, டிஸ்அக்ரிமெண்ட்ஸை, மாற்று கருத்துக்களை சரியாக மேனேஜ் பண்ணி, அவங்க மேனேஜ் பண்ணுற அந்த இடத்துல எப்பொழுதுமே ஒரு பீஸ்ஃபுல் ப்ரோக்ரெசிவ், அதாவது சமாதானம் வளருகிற முன்னேறுகிற ஒரு என்விரான்மெண்ட்டை உண்டாக்க முடியுமோ அவங்கள தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னாங்க. வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகத்துக்கு தேவை சமாதானம். பணம் இருந்தா, பவர் இருந்தா நீங்க ஆயில கூட வாங்கிடலாம், கோல்டு கூட வாங்கிடலாம், பதவிகளை கூட வாங்கிடலாம். ஆனா சமாதானத்தை அவ்வளவு ஈஸியா வாங்க முடியாது. இதெல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லைன்னா வாழ்க்கை வேஸ்ட், தூங்க முடியாது, ரெஸ்டில் மருந்து தேடணும். ஆனா சமாதானம் தான் உங்களுக்கு எது இருக்கோ இல்லையோ நிறைவை தரும், வாழ்வதற்கான அர்த்தத்தை தரும். ஸோ ரிமெம்பர், நான் அந்த சிஇஓ கிட்ட அப்போ சொன்னேன், அவங்களும் அந்த HR பர்சன் கிட்ட சொன்னேன், அவங்களும் ஒரு கிறிஸ்டியன் தான். நான் சொன்னேன், அப்போனா பைபிளை தெரிஞ்சவங்க, ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சிரிச்சுட்டு, ஏன்னா பீஸ் மேக்கர்ஸ் என்று சொல்லப்படுது. ஏன்னா ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற, எல்லாருக்கும் கொடுத்துருக்க அந்த பீஸை கொடுத்துருக்கிற, அவரோட ஒரு பெட்டர் பீஸ் மேக்கர் கிடையாது என்று சொன்னேன். அவங்க சிரிச்சுட்டே சொன்னாங்க, கரெக்டு, எல்லாருமே எலிஜிபிள், ஆனால் எல்லாருமே குவாலிஃபைடு கிடையாதுன்னாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லாருக்குமே அந்த தகுதி இருக்கு, ஆனால் எல்லாருமே அதை உணர்றதில்லை அப்படின்னாங்க. அது அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. எஸ், நமக்கு தெரியாது, நமக்கு தெரியல எவ்வளோ பெரிய பொக்கிஷம், உன்னதமான பொக்கிஷம் நம்ம கையில் இருக்குன்னு நமக்கு தெரியல. இயேசுப்பா சொல்லிட்டு போயிட்டார், நான் கொடுக்குறேன் உனக்கு அப்படின்னு இருக்கிறாரு. பட் we don't realize. sad to say, இன்னைக்கு நிறைய பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்ல, கார்பரேட்ஸ்ல, நிறைய பெரிய சர்ச்சஸ்ல, நிறைய பெரிய கண்ட்ரீஸ்ல அதிகமாக கேஸ்க்கும் கன்ஃபியூஷனுக்கும் காரணமாக இருக்கிறது கிறிஸ்துவர்கள். Christians are called to be peacemakers. சமாதானம் கொண்டு வருவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் நம்ம சமாதானம் கொண்டு வர்றவங்களா இருக்கோமா? ஏன் நமக்கே நம்மளால சமாதானத்துக்கு கொண்டு வரும்போது பாதி நேரம் குழப்பத்தில் தான் இருக்கும், அண்ட்ரெஸ்ல தான் இருக்கிறோம். பட் I want to tell you, this is very very important. கர்த்தர் இதை மிகப்பெரிய பொக்கிஷமாக கொடுத்தாரு. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் அவ்வளோ ப்ரோக்ரெசிவ், அவ்வளோ முன்னேற்றத்தை பார்க்க முடியும். நாட் ஓன்லி தட், யூ வில் see people seeing value in whatever you do, whatever you speak. நீங்கள் பேசுகிறத, நீங்கள் செய்கிறதுல மனிதர்கள் அவ்வளோ ஒரு அர்த்தத்தை பார்ப்பாங்க. your life will become meaningful. your life will become meaningful. உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறும். இன்றைக்கு இந்த மேனேஜிங் பீஸை பற்றி
முக்கியமான சில காரியங்களை எப்படி நம்ம இந்த பீஸை மேனேஜ் பண்ண முடியும். ஏசப்பா நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கிற இந்த பொக்கிஷத்தை எப்படி நம்ம எல்லா சூழ்நிலை கான்ஃப்ளிக்ட் சிச்சுவேஷனில், பிசாசு கொண்டு வருகிற கேஆஸில், கான்ஃப்ளிக்ஸில் நம்மளால எப்படி மேனேஜ் பண்ண முடியும் என்று சொல்லி, நம்மளால் எப்படி ஹவு கேன் வி டூ இட் என்பதை இன்றைக்கு வேகமாக கற்றுக்க போகிறோம். அதுக்கு இந்த மாதம் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கிறோம். யார்? கிரேக்க கலாச்சாரத்துலேருந்து நம்ம ஒரு உதாரணங்களை எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். கிரீக்கில் இருந்து, கிரீக் கல்ச்சர்லேருந்து நம்ம சில விஷயங்களை எடுத்து கம்பேரிசனாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வீக்கு என்ன எடுத்தோம்? கிரீக்லேருந்து கிரீக் லாங்குவேஜ் எடுத்தோம் இல்லையா, ஸ்பீச். அவங்க கிரேக்க கலாச்சாரத்தில் இந்த ஸ்பீக்கிங்க்கு, பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நிறைய காரியங்கள் அவங்க அதன் மூலமாக கற்றுக் கொடுத்துருக்கிறது. ஹிஸ்ட்ரியில் பல விஷயங்களை பார்க்கும்போது அதுலேருந்து சில விஷயத்தை எடுத்தோம். போன வாரம் என்ன எடுத்தோம்? ஆர்கிடெக்சர். கிரேக்க ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப பாப்புலர். கிரீக் ஆர்கிடெக்சர் இஸ் வெரி வெரி பாப்புலர். தே ஆர் த ரீசன் ஃபார் மெனி மானுமெண்டல் பில்டிங்ஸ். அதுலேருந்து சிலது எடுத்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? கிரீஸுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கு. ஒலிம்பிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்றைக்கு ஒலிம்பிக்ஸ் என்று பெருசாக கொண்டாடப்படுகிற அந்த ஸ்போர்ட்ஸு அன்றைய காலத்தில் அங்கே மிக பிரம்மாண்டமாக ஆரம்பிக்கப்பட்டது, ஒலிம்பியா. ஸோ அந்த ஒலிம்பிக்ஸில் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை இன்னைக்கு எடுக்க போகிறோம். இந்த வார்த்தை யார் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் இருக்கு. யாரா ட்ரை பண்ணுறீங்களா? கிரீக் எகேஷிரியா. வாவ். கிரீக் க்ரீச்செரியா. க்ரீச்செரியாவா? கிரீக் கீச்செரியா. ஓகே. எகிச்செரியா என்பதற்கு அர்த்தம் அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஒலிம்பிக்ஸ் ரொம்ப பாப்புலர். அந்த காலத்தில் கிரீஸ் ஒலிம்பிக்ஸ் வாஸ் வெரி பாப்புலர். அங்கேருந்து தான் இன்னைக்கு பயங்கரமாக கொண்டாடுறாங்க அந்த ஒலிம்பிக்ஸை. இந்த ஒலிம்பிக்ஸ் டைமில், ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்களாம், சிட்டி ஆஃப் எலிஸ் என்று சொல்லப்படுகிற அங்கே இருக்கிற அந்த முக்கியமான அந்த சிட்டி வந்து அந்த பகுதியில் உள்ள எல்லா ஸ்டேட்ஸ் கூடயும் அவங்க வந்து பேசி, அதாவது எல்லா மாநிலங்கள் கூட பேசி ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்களாம். இந்த ஒலிம்பிக்ஸ் டைமில் மட்டும் எந்த யுத்தமும் நடக்கக்கூடாது, நோ வார்ஸ் ஷுட் ஹேப்பன், சண்டைகள் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய சண்டைகள், எக்கச்சக்க சண்டைகள் நடந்துட்டு இருக்குமா. ஏன்னா லேண்டுக்காக நிறைய சண்டை நடக்கும். இந்த நிலம் அந்த நிலம்னு சொல்லி நிறைய பேர் சண்டை போட்டுப்பாங்க. நிறைய சின்ன சின்ன குட்டி குட்டி கண்ட்ரிஸ், மாநிலங்களுக்கு சண்டை போட்டுப்பாங்க. ஸோ இந்த ஒலிம்பிக்ஸ் டைம் மட்டும் இவங்க என்ன பண்ணுவாங்களா, இந்த அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க, சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் பாஸ் பண்ணிடுவாங்களாம். அந்த அக்ரிமெண்ட் அந்த டைமில் அவங்க அந்த சொல்லுகிற அந்த ட்ரூஸ், அந்த சட்டத்தின் பேர் எகிச்செரியா. ஸோ அதுக்கு ஆக்சுவல் மீனிங் பார்த்தீங்கன்னா 2 பேர் கை கொடுத்துக்கிறது அப்படிலாம் சொல்லி சில மீனிங் இருக்குது. பட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் ஃபார் இட். ஸோ அந்த சமயத்தில் இந்த சண்டைகள், யுத்தங்கள் இல்லாட்டி தான் ஒலிம்பிக்ஸ் ஒழுங்காக நடக்க முடியும், எல்லாரும் வந்து சேர முடியும் என்பதற்காக ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். பயங்கரமான யுத்தங்கள், நிலத்திற்காக சண்டைகள், பதவிகளுக்காக சண்டைகள், பொன் பொருளுக்காக சண்டைகள், மனுஷங்களுடைய ஈகோக்கான சண்டைகள், வார்ஸ், பெரிய பெரிய வார்ஸ் எல்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில்க்கு வந்துடும். அந்த காலகட்டத்தில் சண்டை போட மாட்டாங்க, அப்படியே அமைதியாயிடுவாங்க. எனிமீஸ் எல்லாரும் அமைதியாயிடுவாங்க. ஏன்னா அப்படி இருந்த சட்டம் இருக்கும். ஸோ இந்த எகிச்செரியா என்று சொல்லும் பொழுது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, பவர்ஃபுல்லாக இருந்தது. அதை குறித்து நிறைய ஸ்மால் ஸ்டோரிஸ்லாம் இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டைம் கிடைச்சா அதை நீங்கள் படித்து பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங். பட் ஐ வாண்ட் டு ஷோ யூ சம்திங். இந்த எகிச்செரியா அந்த ஒலிம்பிக்ஸ் டைம் வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் போயிடும், திரும்பியும் உடனே சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் ஏசப்பா நமக்கு கொடுத்துருக்கிற எகிச்செரியா பர்மனன்ட், ஆல்வேஸ், ஃபாரெவர், எப்பொழுதும். பட் ஐ வாண்ட் டு ஷோ யூ கம்பேரிசன் டுடே. ஒரு சின்ன ஃப்ரேம் ஒர்க் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்றேன். முதல் காரியம், இந்த எகிச்செரியாலேருந்து ஸ்பாண்டாய் என்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஸ்பாண்டாய் என்று சொல்லும் பொழுது இது ஒரு கிரேக்க வார்த்தை. இது எதை குறிக்கிறது என்றால், இவங்க முதலாவதாக அந்த டெரிட்டரி, எந்த டெரிட்டரி ஒலிம்பிக்ஸ் நடக்குது அதை சுற்றி இருக்கிற எல்லா டெரிட்டரியும் அதுக்கு ஒரு வரைபடத்தை அவங்க வரைஞ்சி அவங்க சொல்லுவாங்க, இந்த மொத்த டெரிட்டரியிலும் இப்போ சண்டை நடக்கூடாது, ட்ரூஸ் இருக்கணும், சமாதானம் இருக்கணும், அமைதி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. கரெக்டாக வரைஞ்சிருவாங்க, அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பேர் ஸ்பாண்டாய் என்று சொல்லுவாங்க. இது அந்த ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை திட்டமாக செஞ்சு இதை அவங்க அங்கே அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ that becomes a protected territory, பாதுகாப்பு பகுதியாக மாறுகிறது.
But I want to tell you something today, very powerful. இந்த 8ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனம் வேகமா வாசிங்க. அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார், அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். நல்லா கொஞ்சம் அந்த பீஸ் ஆரம்பிக்கிற நேரத்தில் என்ன நடக்குது, ஏன் அந்த இடத்துல பீஸ் ஆரம்பிக்குது என்பது நமக்கு தெரியுதுன்னா, அந்த இடத்துல இருந்த எல்லாம் யாரெல்லாம் அந்த கல்லடிச்சு கொலை பண்ணணும்னு வந்தாங்களோ, சுற்றி இருந்தாங்களோ, அவங்க எல்லா காரணக்காரர்கள், சத்தம் போட்டு கொண்டு இருந்தவங்க, ஆல் தீஸ் நாய்ஸி பீப்புள், நாய்ஸ் மேக்கர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அங்கிருந்து போயிட்டாங்க. they all left that place. just think about this. இதே இடத்துல தான் இந்த பெண்ணை கொலை செய்யணும், இதே இடத்துல ஜீசஸை மாட்டி விடணும்னு சொல்லிட்டு அந்த இடத்தை அவங்க பயன்படுத்த முயற்சி செஞ்சாங்க, those Pharisees and scribes. ஆனா அதே இடத்தை ஜீசஸ் இன்னைக்கு ஒரு ப்ரொடெக்டட் டெரிட்டரியாக மாத்திட்டாரு. எங்க கொண்டு வந்தாங்களோ அந்த இடம் அவங்க கொண்டு வந்திருக்க கூடாது. ஏசப்பா கிட்ட கொண்டு வந்தா அது பீஸ் டெரிட்டரி. ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு வந்துச்சுன்னா அது பீஸ் டெரிட்டரி. நம்மள பீஸா ஆக்கிறதுக்கு பிசாசு பல விஷயங்களை செய்யலாம். பட் if you make some mistake of bringing into the vicinity of Jesus, that will become peace. I want to tell you something today. நம்ம வாழ்க்கையில பிசாசு பல chaos, confusion கொண்டு வரலாம், கொண்டு வருகிற காரியங்களை அனுமதிக்கலாம், நம்மளே அதுல பயன்படுத்தலாம். just be mindful of this. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஏசப்பாவோட டெரிட்டரிக்குள்ள போயிட்டோம்னா எதுவுமே பிசாசால செய்ய முடியாது. And what is this territory? What is this Jesus territory? அது என்ன, இஸ்ரேல் தேசமா? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இஸ்ரேல் தேசமா, என்ன அது என்ன அமெரிக்காவா? இல்ல, இந்த என்டையர் யூனிவர்ஸை படைச்சவர் அவர்தான். And this is Jesus territory. அந்த டெரிட்டரியில ஆனா இது ஜியோகிராஃபி சம்மந்தப்பட்ட டெரிட்டரி கிடையாது, இது மைண்ட் சம்மந்தப்பட்ட டெரிட்டரி, மனசு சம்மந்தப்பட்ட டெரிட்டரி. பல சமயங்கள் இந்த மனசை நம்ம விட்டுறோம், பிசாசு ஆக்கிரமிக்க விட்டுறோம். The first thing that we have to do, நம்ம லைஃப்ல நல்லா கவனிச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. நம்ம லைஃப்ல chaos வரும்போது, கன்ஃபியூஷன் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, முதல் காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டியது சமாதானத்துக்குரிய காரியங்களுக்கு அதிகாரியான இயேசு சம்பந்தப்பட்ட காரியங்களை கொண்டு வரணும். உங்க குடும்பமா இருக்கட்டும், ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். மேபி உங்க ஃபேமிலியில நிறைய கன்ஃபியூஷன் இப்போ போயிட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது செக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலியில ப்ரேயர் இருக்கா? செக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலியில பைபிள் ரீடிங் இருக்கா? ஸ்டார்ட் வித் யூ, உங்ககிட்ட இருந்து ஆரம்பிங்க. உடனே நம்ம எல்லாருமே தத்துவ ரீதியா மாதிரி ஃபேமிலி ப்ரேயர், இதுதான் நான் சொன்ன ஃபேமிலி ப்ரேயர். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட அது இருக்கா? நம்ம அந்த எக்ஸாம்பிள் செட் பண்றோமா? தனி ஜெபம் நம்ம கிட்ட இருக்கா? உங்க வீட்டில் உட்காந்து எந்த இடத்துல கன்ஃபியூஷன் இருக்கோ அந்த இடத்துல நீங்க டெய்லி உங்களுக்குன்னு தனி ஜெப நேரம் வச்சிருக்கிறீங்களா? ப்ரேயர் டைம் இருக்கா? டெடிகேட்டட் ப்ரேயர் டைம் இருக்கா? நான் ஒத்துக்க மாட்டேன், நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க பிஸி என்னவாங்க. நெவர் பாசிபிள். உங்க மனசாட்சிக்கு தெரியும் எதுல பிஸியா இருக்கிறோன்னு. அதுல பிஸியா இருக்கும்போது இதுல கொஞ்ச நேரம் யூ கேன் முடியும், ஆனா செய்ய மாட்டோம், ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறோம், சோம்பேறித்தனம், வாட் எவர் இட் இஸ். உங்க வீட்டில் சமாதானம் இன்னைக்கு இல்லைன்னா முதல்ல நீங்க செய்ய வேண்டியது உங்களுடைய ஜெப நேரத்தை சரி செய்யுங்க. ஸ்டே தேர் வித் த பைபிள். நீங்க எக்ஸாம்பிள் செட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களை குறை சொல்லுங்க. உங்க வீட்டில் நீங்க பைபிள் வாசிச்சு நீங்க தனி ஜெபம் செஞ்சு அந்த வீட்டை bring it under the power of Jesus Christ. அதுக்கப்புறம் ஃபேமிலி ப்ரேயர். இன்ட்ரடியூஸ் God things there. எந்த இடத்துல அந்த போராட்டங்கள் இருக்கோ, எந்த இடத்துல அந்த ஒரு chaos இருக்கோ, அந்த இடத்துல God things இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க உலக பிரகாரமா எல்லாத்தையும் முயற்சி செய்யறதுக்கு முன்னாடி God things கொண்டு வாங்க. இன்னைக்கு பல பிஸ்னஸ் ரிலேட்டடாக நாங்கள் பல விஷயங்கள் செய்கிறோம். நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கிறேன், சர்ச்சில் நிறைய பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய விஷயம். ஏன்னா சஸ்டைனபிலிட்டிக்காக நம்ம இன்னும் நிறைய சபைகள் நம்ம ஸ்தாபிக்கணும். நம்ம வெளியே போய் கை நீட்டக்கூடாது, நம்ம இன்கமில் நம்ம செய்வோம் என்பதற்காக. ஆனால் என்ன பிஸ்னஸ் திங் பண்ணாலும் ஜெபம் இல்லாமல் அது நடக்காது. ஐம் நாட் பாதர்ட் யார் அதில். மேபி நாளைக்கு ஃபியூச்சரில் அதில் ஒரு பெரிய சிஇஓஸ் வரலாம், பெரிய கம்பெனி ஓனர்ஸ் வரலாம், அவங்க இந்த பிஸ்னஸ்க்கு லட்சக்கணக்கில் கொண்டு வரலாம், பெரிய பவர்ஃபுல் பீப்புளாக. ஐ ரெஸ்பெக்ட் தம், ஐ லவ் தம். பட் ஜபம் இல்லாமல், ஏசப்பா இல்லாமல், ஒரு வார்த்தை இல்லாமல் எந்த பிஸ்னஸ் டீலும் நடக்காது. எங்கே இருந்தாலும் we have to be very clear that without God that
territory cannot become protected territory. இயேசுப்பா இல்லைன்னா அந்த இடம் பாதுகாக்கப்பட்ட இடமாக மாறவே மாறாது. ஜபங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்க, வசனங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்க, இயேசுப்போட காரியங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி பாருங்க. அது உங்க வீடா இருக்கட்டும், உங்க வேலையா இருக்கட்டும், உங்களோட சபைகளா இருக்கட்டும், உங்களுடைய சிட்டியாக இருக்கட்டும், அது பாதுகாக்கப்பட்ட இடமாக மாறும். ரெண்டாவது ஸ்பாண்டோஃபோராய், என்னது ட்ரை பண்ணலாமா சொல்லி? ஸ்பாண்டோஃபோராய். ஸ்பாண்டோஃபோரைனா கண்டினியூட் அவேர்னஸ். கண்டினியூட் அவேர்னஸ் என்னதுன்னா, இவங்க முதல் முறையாக இதை அறிக்கையிட்டு இந்த சட்டத்தை போட்டு அதோட விட்டுற மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒலிம்பிக்ஸ் பல நாட்கள் நடக்கும் பாருங்க. பல நாட்கள் நடக்கும்போது திடீர்னு யாராவது 2 பேர் சண்டை போட்டுகிட்டே இருக்கலாம், திடீர்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எங்கே நம்ம ஊரில் நிறைய இந்த மாதிரி சட்டங்கள் போடுறாங்க, அதை முழுசாக அங்கே பார்க்கவே முடியறதில்ல. பட் அந்த நாட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப 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 பர்டிகுலராக இந்த சட்டங்களை போட்டாலோ சில ஹெரால்ட்ஸ்னு வச்சுருப்பாங்க, சிலர் அறிவிக்கிறவங்களை வச்சுருப்பாங்க. இந்த அறிவிக்கிறவங்களோட வேலை என்ன தெரியுமா? இவங்க இந்த சட்டத்தை எடுத்துட்டு அவங்க அந்த பெரிய அந்த காலத்தில் அந்த இது அடிச்சுலாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நிறைய முறைகள் வச்சுருப்பாங்க. அதன் மூலமாக திரும்பி 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 எல்லா சிட்டிஸ்குள்ளேயும் போயிட்டு இதை அறிக்கையிட்டே இருப்பாங்க, டெய்லி சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா மனுஷங்க மறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, மறக்கக்கூடாது என்பதற்காக திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பாங்க, எல்லாருக்கும் இது ஞாபகம் இருக்கணும்னு சொல்லிட்டு. When I was seeing this, I was relating it to something in this passage. 8:10 வாசிங்க வேகமாக. இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அவர் அந்த பெண்ணுக்கிட்ட கேட்கிற கேள்வி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த பெண்ணுக்கிட்ட கேட்கிறாரு, அவர் நிமிர்ந்து பார்க்குறாரு. அவன் நேரம் அவர் தரையில் ஏதோ செஞ்சுட்டு இருக்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் நிமிர்ந்து பார்க்குறாரு, பார்த்தா யாரையும் காணும். அவர் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்குறாரு, எங்க யாருமே இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. உன்னை குற்றம் சாட்டின யாருமே இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சத்தம் போட்டுருந்தாங்களே, அவங்க யாருமே இல்லையா? உன்னை கல்லடிச்சு கொலை பண்ணணும்னு சொல்லி கத்திட்டு இருந்தாங்க, அவங்க யாருமே இல்லையா? அந்த பொண்ணு அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பதில் சொல்கிறா, ஆமாம் ஏசப்பா யாரும் காணோம். நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணு ஏசப்பா தலை நிமிர்ந்து அதை சொன்ன பிறகு தான் அவளும் தலை நிமிர்ந்து சுற்றி பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் அந்த குனிஞ்ச தலை நிம்மறாமல் அந்த வெக்கத்தில் அவமானத்தில் பயத்தில் அவளும் கீழே பார்த்துட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏசப்பாக்கு நல்லா தெரியும் அவங்களாம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது பொண்ணு சொல்லி தான் அவருக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா கவனிங்க, இங்கே கவனிங்க. ஏசப்பாக்கு நல்லா தெரியும், ஜீசஸுக்கு நல்லா தெரியும் அவங்களாம் போயிட்டாங்கன்னு. அந்த பொண்ணு சொல்லி தான் அவருக்கு பதில் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே அந்த கேள்வி கேட்டார். When Jesus knew, why did he have to ask that girl? அந்த பொண்ணு உணரணும்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணுக்கு புரியணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த பொண்ணு பாருங்க, அவள் அவ்வளோ அவமானத்திற்குரிய சத்தத்தை கேட்டுட்டே இருந்தா, எப்போ கல் மேலே ஊழுன்னு பயந்துட்டே இருந்தா, வெக்கத்தில் தலை குனிஞ்சு அழுதுட்டே இருந்தா. அவளுக்கு இன்னும் அந்த சத்தம் கேட்டுட்டே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி நான் சொல்கிறேன்னா, இது பைபிளில் எங்கேயா போட்டிருக்கானா? மேபி போடலை. ஆனால் எப்படி சொல்கிறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன். பல நாட்கள் இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன். சில கஷ்டங்கள், பிரச்சனைகள், குறைவுகள், வலிகள் பயங்கரமாக வரும் பொழுது, சில ஏமாற்றங்கள் பயங்கரமாக வரும் பொழுது, சில அக்யூசேஷன்ஸ் பயங்கரமாக வரும் பொழுது, அந்த கில்ட்டில் இருக்கும் பொழுது அது கேட்டுட்டே இருக்கும், சொல்லிட்டே இருப்பாங்க, அது வந்துட்டே இருக்கும், வலிச்சுட்டே இருக்கும். ஆனால் ஏசப்பா வந்து முழுமையாக அந்த பாதுகாக்கப்பட்ட டெரிட்டரிக்குள்ளே வந்து, ப்ரொடெக்டட் பிளேஸ்க்குள்ளே வந்து ஏசப்பா என்று சொல்லி அழுது நம்ம அவரை நம்மளை விடுதலை ஆக்கின பிறகும் சில சமயத்தில் அந்த சத்தம் கேட்கறது போன்ற உணர்வு நம்ம வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த பயம் இன்னும் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இதான் பிசாசு செய்கிற காரியம். அந்த பயத்தை வச்சுட்டே இருப்பான். இன்னும் அந்த சத்தம் இருக்குப்பார், இன்னும் அந்த பயம் இருக்குப்பார், இன்னும் உன்னால் முடியாதது இருக்குப்பார், இன்னும் நீ ஜெயிக்கலை, இன்னும் உன்னால் வலிக்கு தாங்க முடியல. It just keeps talking to you. அது ஓடிட்டே இருக்கும் மனசில். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் டு ரியலைஸ், நான் உன்னை விடுதலை ஆக்கிட்டேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நீ பாதுகாப்பு டெரிட்டரிக்குள்ளே வந்துட்டேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், நான் ஜெயிக்க வச்சுட்டேன் உன்னை. யூ நீட் டு ரியலைஸ், யூ நீட் டு ஃபீல் இட் என்று சொல்கிறாரு. நான் ஏசப்பாவோட பிள்ளை, ஏசப்பாவோட பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருக்கிறேன், நான் ஏசப்பா என்னோட கூட இருக்கிறத உணர்றேன், நான் ஜெயிச்சேன், அந்த ஜெயத்தின் வாழ்க்கையை வாழ்வேன், அந்த பரிசுத்தத்தின் வாழ்க்கையை வாழ்வேன் என்று சொல்லி வாழ்றது தான் முக்கியம்.
பட் ஐம் சேட் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நிறைய பேர் இன்னைக்கு பார்க்கும்பொழுது, கிறிஸ்துவர்களை பார்க்கும்பொழுது இன்னும் அந்த தோல்வியின் வாழ்க்கையை வாழ்றாங்க. வாயிலிருந்து வார்த்தை மட்டும்தான் பேசுது, வாயிலிருந்து வார்த்தை மட்டும்தான் அறிக்கையிடுது, வெறும் வெளி ஆக்ஷன்ஸ் மட்டும் தான் செய்யுது. பட் இன்சைட் they are not free yet. They are still living under the bondage. மனசுல அதனால இயேசு திரும்ப 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 நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கார். வசனங்கள் மூலமாக, பிரசங்கங்கள் மூலமாக, அபிஷேகத்தின் மூலமாக, வர்ஷிப் மூலமாக, ஃபெலோஷிப்ஸ் மூலமாக ஆண்டவர் ஞாபகப்படுத்திட்டே இருக்கிறாரு. You are free. When the Son of Man sets you free, you are free indeed. கடைசியாக அஸ்பேலியா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சேஃப் பாசேஜ் என்று அர்த்தம், பாதுகாப்பான வழி. ஸோ இந்த சமயத்தில் எதிரி ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு எந்த ஊர்ல இருந்தாலும் பாதுகாப்பாக வர முடியும். யார்? ஆத்லீட்ஸ் வர முடியும், அந்த ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்ளுகிறவர்கள் வர முடியும். இந்த சட்டம் அப்படி தான் சொல்லுது. யாரும் இவங்க மேலே ஒரு கை வைக்க முடியாது. ஸ்பெக்டேட்டர்ஸாக வர முடியும், இந்த ஸ்போர்ட்ஸ் நடக்கிற இடத்துக்கு வர முடியும், பார்ட்டிசிபேட் பண்ண வர முடியும். யாரும் ஒரு கை வைக்க முடியாது. வச்சாங்கன்னா அவ்வளோதான், மரண தண்டனை அவங்களுக்கு. ஸோ அவங்க பாதுகாப்பை உணர்வாங்க. கொஞ்ச நாட்களில் நம்ம பார்க்குறோம், இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க, ஏன்னா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலங்களில் இந்த சமயத்தில் யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விளையாடிக்க முடியும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க முடியும், ஒருத்தர் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ தட் வாஸ் தேர், தட் சேஃப் பேசேஜ் வாஸ் தேர். இந்த 8ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் போர்ஷன் ஆஃப் திஸ் பேசேஜ் வேகமாக வாசிச்சு முடிப்போம். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். அவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக சத்தத்தை அமைதி பண்ணார். அவர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவளுக்குள்ள அந்த உணர்வை கொண்டு வந்தார். இப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக, நான் உனக்கு பாதுகாப்பு தரேன், நான் உன் ரட்சகர், இனி பாவம் செய்யாதிருப்பாயாக என்றார். கேஆஸ்லேருந்து, கன்ஃபியூஷன்லேருந்து, நம்மளை சுற்றி இருக்கிற அந்த குழப்பத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு, அந்த பீஸை நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு, மற்றவங்களுக்கு நம்ம மேனேஜ் பண்ணுறதுக்கு, நம்ம வேலை செய்கிற இடத்துல, நம்ம குடும்பத்தில், நம்மளுடைய வேரியஸ் பிளேசஸில் நம்ம இப்படி தான் மேனேஜ் பண்ணணும். காட் திங்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், உணரணும், மற்றவங்களுக்கு உணர்த்தணும். கடைசியாக அங்கே இருக்கிற அந்த பாவத்துக்குரிய குழப்பத்தின் காரியங்களை, கான்ஃப்ளிக்ஸ் உண்டாக்கின காரியங்களை அப்படியே விட்டுடக்கூடாது. நான் நிறைய நேரத்தில் இன்றைக்கி வந்து மேபி ஓவர் தி இயர்ஸ் ஆஸ் ஐம் ஏஜிங், இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும் பொழுது, இன்றைக்கி நிறைய பேர் என்னோட கூட பயணிக்கிற நிறைய பேர் கூட தனிப்பட்ட முறையில் பல நேரம் அவங்கள கண்டிப்பேன், அவங்கள கரெக்ட் பண்ணுவேன், அவங்களுக்கு நல்ல விதத்தை சொல்லுவேன். சில சமயத்தில் அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக கொஞ்சம் கண்டித்து சொல்லுவேன். நேரத்தில் வாலிப பிள்ளைங்க அதை வந்து தப்பாக எடுத்துப்பாங்க, கோச்சுப்பாங்க. பட் ஆண்டவர்கிட்ட போய் நான் கேட்பேன், என்ன ஆண்டவரே இப்படிலாம் நம்ம ஏதாவது சொல்லும்போது சில டைம்ஸ் பீப்புள் போயிடுவாங்க கோச்சிக்கிட்டு. அது எப்படின்னு கேட்கும்போது, ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிற ஒரே ஒரு காரியம், உனக்கு அவங்கள மந்தையாக கொடுத்துருக்குறேன், நீ பொறுப்பு, நீ தகப்பன், அவங்கள சரி செய்ய உன்னை பயன்படுத்துகிறேன். இஃப் யூ டோன்ட் டூ இட், நீ அதை செய்யலைன்னா நான் கணக்கு கேட்பேன். அண்ட் ஐ ஃபீல் த ஃபாதர்லி லவ். சில சமயத்தில் எனக்கு நிறைய பேர் அதை செஞ்சுருக்கிறாங்க, என்னோட மென்டர்ஸ் நிறைய பேர் எனக்கு அதை செஞ்சுருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது எனக்கு சில டைம்ஸ் ஆரம்ப நாட்களில் ரொம்ப வாலிப வேகத்தில் இருக்கும்போது அவங்களாம் சொல்லும்போது, சில சீனியர் பாஸ்டர் சொல்லும்போது எனக்கு புரியல. ஆனால் இன்றைக்கி புரியுது, இன்றைக்கி அந்த இடத்த கடந்து வரும்போது புரியுது அவங்க சொல்கிறது. ஒருவேளை அவங்க பேச்சு கேட்டு தான் நிறைய விஷயம் நான் சரியாக செஞ்சுருப்பேன், இன்னும் பெட்டராக செஞ்சுருப்பேன், சில பிரச்சனைகளை மாட்டிருக்க மாட்டேன். இன்றைக்கி ஒருவேளை அவங்களுக்கு புரியாது. தகப்பன்களாக நிறைய பேர் இருக்கிறீங்க, தாய்மார்களாக இருக்கீங்க, சில சமயம் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு புரியாது. பட் டோன்ட் ஸ்டாப் இட். அவங்க புரிஞ்சுக்கலன்றதுக்காக நிறுத்தாதீங்க, விட்டுடாதீங்க. இல்லை நீங்கள் உணர்றீங்க சில தவறுகளை, இதுலேருந்து என்னால் வெளியே வரணுமா நினச்சி விட்டுடாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சேஃப் பேசேஜ் கொடுத்துருக்கிறாரு. வெளியே வரணும், வெளியே வர வைக்கணும், அந்த குறைவுகள்லேருந்து வெளியே வர வைக்கணும், கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு வரணும், தூக்கி விடணும், அடம் பிடிச்சா தரன்னு இழுத்துட்டு வரணும். கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். இந்த காலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில் பேசினதற்காக நன்றி, வார்த்தைகளை பலப்படுத்தினதற்காக நன்றி, உற்சாகப்படுத்தினதற்காக நன்றி, எங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இதை பின்பற்ற கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் இந்த வசனங்களை சும்மா கேட்டுட்டு போகிறவங்களா இல்லாமல் ஆண்டவரே, ப்ராக்டிஸ் பண்ணுறவங்கள, அப்ளை பண்ணுகிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பிகாஸ் we know the words are powerful, they are real
ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் அதை வேலை செய்யட்டும். அப்படியே அங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் இவங்களை ஆசீர்வதிங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.